வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியின் மனைவி மேல அதாவது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல வந்து தொடர்ந்த ஒரு ஆட்கொணர்வு மனு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இறுதி வழக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடைபெற்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, செந்தில் பாலாஜி அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா சிறையில உள்ள அதுவும் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றப்பட வேண்டும் என்று வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷ்ரா மேத்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறாரு. ஏனென்றால், கிட்டத்தட்ட ஒரு 37 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள வந்து 2 நாட்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும், 2வதாக உடல் நலத்தை வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 103 கேள்விகளையும் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதற்கு எந்த ஒரு பதிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அளிக்கல. அதுதான் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்த கடைசி நாள் அப்படின்ற மாரியும் அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களுடைய வழக்கறிஞரா இருக்கக்கூடிய துஷ்யந்த் மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் நீதிபதி கார்த்திகேயனிடம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய தகவலும் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சிறையில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் தான், அவர் உயிரோடு இருக்கிறாரா? இல்லையா? என்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல், அ இணையதளங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஐஸ் பெட்டியில பாதுகாக்கப்படுவதா வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள பார்க்கல அப்படின்ற மாரி அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியான தகவல்களாக பார்க்கும் பொழுது, அ திருச்சியில் நடைபெற்ற 37 நாட்கள் அதாவது சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா, நடைபெற்ற ஒரு 37 நாட்கள் ஆகியிருந்தும், இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்க முடியல. ஸோ அதுக்கு மாற்று கருத்தா கை, கால்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, காயங்கள் இருப்பதாகவும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மிக மிக மோசமான நிலையில காவேரி மருத்துவர்கள் திமுகவுக்கு உடந்தையா வந்து செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை என்பது 1 வாரம் அல்லது 2 வாரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில தனி இருந்து அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைக்கு மாத்துனாங்க. ஸோ மாத்துன பின்பு அவங்க வந்து நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி தகவல் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 37 நாட்கள் 1 மாதத்த தாண்டிருச்சு. ஸோ இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தகவலும் வெளியாகல. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உருவப்படம் அல்லது வீடியோவா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடல. அது மட்டும் அல்லாம, எதற்காக என்ன காரணம்? தினந்தோறும் அவர்கள வந்து பாதுகாப்பதற்காக சுகாதாரத்துறை அமைச்சரும் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய காவல்ல இருக்கிறதாவும், எதற்காக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்களின் கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா, என்.ஆர். இளங்கோ அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களையும் திரட்டியுள்ளார். அப்படின்ற மாரி துஷ்ரா மேத்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில செந்தில் பாலாஜி அவர்களின் உயிர் இருக்கா? இல்லையா? என்ற தகவல் நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் மருத்துவமனையே வந்து பார்த்தீங்கன்னா, சிறையில் உள்ள மருத்துவமனையில் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதாவது என்.ஆர். இளங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாதங்கள முன் வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம, அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் என்ன சொல்றாரான்னு பார்க்கும்பொழுது, செந்தில் பாலாஜிய நாங்க வந்து உடனடியா பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன உத்தரவு குடுக்கணும், அந்த உத்தரவு குடுங்க. செந்தில் பாலாஜி நாங்க உயிரோடு இருக்காரா? இல்லையான்றத நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாரி கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.